பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைய இந்த காலை வேளையில உங்களோட பேச நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். எப்படி ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம பேச போறோம்? கனிவோடு பணிவோடு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து இதை கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இயேசு என்ற ஒரு நம்மளோடு கொடுக்கிற நம்மளை வழி நடத்துற எங்க அப்பா பேசுறாரு பாருங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் நிமிர்ந்து திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தவருக்கு உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் பண்ணிருப்பாருங்கிறீங்க? இயேசு உட்கார்ந்து வந்து உபதேசம் பண்றாராம் பாருங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரர் பரிசேயரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் காலுமாய் பிடிக்கப்பட்டாள். பாத்தீங்களா? அவரு தேவாலயத்துல வரும்போது ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து ஒரு பஞ்சாயத்துல கொண்டாந்து ஒரு பிள்ளைகளை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி இவங்க தப்பு செய்யறாங்க, இவங்கள நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டி விட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் பாத்தீங்களா? மனது உருகிறார். அப்படியே யாரு மேல? பிள்ளைக்கு மேல, மகள் மேல மனது உருகிறார். இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைகள் மேல் மனதுருகி அப்படியே என்ன சொல்றாரு? தலை குப்புற கீழே விழுந்துட்டாருங்க. விழுந்து கையால எழுதிக்கிட்டு இருக்காரு. என்ன எழுதுறாரு பாத்தீங்களா? அவர் எழுதிக்கிட்டு இருக்கும் போது என்ன எழுதுறாரு தெரியுங்களா? உங்களில் பாவம் செய்யாத ஒரு மனுஷன் இருந்தால் அந்த ஸ்திரீயின் மேல் கல்லறிய கடவார்கள். என்ன சொல்றாரு? உங்கள்கிட்ட பாவம் செய்யாத ஒரு மனுஷன் இருந்தா அந்த ஸ்திரீ மேல கல்லறிங்க, நீங்க கொன்னுடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எங்க நிமிந்து பார்த்தெல்லாம் சொல்ல, நான் உங்களோட நிமிந்து பார்த்து பேசுறேன். ஆனா அவரு என்ன செய்யறாரு? குனிஞ்சிட்டாரு, மண்ணுல எழுதிட்டு இருக்காரு. ஆனா என்ன எழுதுறீங்கன்னு கேட்கிறாரு. என்ன எழுதி கேட்கும் போது கல்லறிங்க அப்படின்ட்டாரு. எல்லாரும் பாவம் செய்யலன்னா ஆண்டவர் எழுதணும்னு எல்லாரும் ஒருத்தவங்க கூட இல்லையா, அந்த ஸ்திரீ மட்டும்தான் நின்னாங்களாம். எப்படி பார்த்தீங்களா? அப்படியாப்பட்ட ஆண்டவருங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி உங்களை மன்னிப்பார், உங்களை சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லா தப்பு பண்ணாலும் சரிதான், மன்னிக்கிற தேவன், கிருபையின் தேவன். கிருபையா இந்த உலகத்துல ஆண்டு முடிக்க போகிறார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அப்படியாப்பட்ட சகோதரி மேல அன்பா இருந்தவர். அப்படிதான் ஆண்டவர் இருந்தாரு. ஆதாம் மேலையும் ஏவாள் மேலையும். ஏவாள் பழத்தை தின்ன போது கூட, ஆனா ஆதாம் வந்து எடுத்து கொண்டு கொடுக்கும் பொழுது கூட ஆதாம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா பாவம் ஏவாளுக்கு மட்டும் இல்ல, ஆதாமுக்கும் உண்டு. ஆனா அவர் மனதுருகி ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெற்ற விடைகள் ஆவியான பர்சனம் உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.